ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பச்சைப்பயிர் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தேவையான அளவு வந்து குக்கரில் பச்சைப்பயிர் போட்டுக்கலாம். அதை அப்படியே நல்லா வறுத்தெடுத்து கழுவி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட வளவளப்பு தன்மை வந்து போகும். இன்னொன்று அது வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வறுக்காமே இது பண்ணலாம், பட் வறுத்து இது பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா கழுவி 2-3 டைம் வாஷ் பண்ணி அதே குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்துட்டு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே லைட்டாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன். ஏன் வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ எங்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் நல்ல பயறு எப்படி வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் வந்துட்டு பருப்பு மத்து இருக்குல்ல, அதை போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பருப்பு அப்படி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பருப்பை வந்து பயரை வந்து நல்லா வந்து கடைஞ்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் தாளிதம் பொரித்து ஊற்றினோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில வந்து நான் வந்து பருப்புன்னு சொல்லியிருப்பேன், பட் பருப்பு கிடையாது, பயிறு. அப்படியே அது கூட தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம வந்து நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும், நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிதம் தான். இந்த தாளிதத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அது கூட லைட்டாக வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், வரமிளகா, கூடவே வந்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாசிப்பயிறு கடையலுக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அது கூட கரம் மசாலாவை போட்டு 3 மசாலாவை போட்டு நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா கிண்டிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து இந்த தாளிதத்தை தூக்கி இது கடையெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே கிண்டி விட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தாளிதம் ரெடி ஆயிடுச்சு. அதை அந்த கடையெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றி வந்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிண்டி ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே இறக்கிடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாதவங்க கூட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.